ஓம் நம சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இன்றைய பதிவில் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக பார்க்க போகிறோம். இதே ஏப்ரல் மாதத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது. உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறேன். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஜோதிட ரீதியாக பல சூட்சும தகவல்கள் தொடர்ந்து வரப்போகிறது, பார்த்து பயன்பெறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜோதிட ரீதியாக ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். இந்த ராசி பலனில் எதை வச்சு பலன் எடுத்து சொல்கிறேன் என்பது பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். கோச்சார கிரக நகர்வை வைத்து, அதாவது இன்னைக்கு இருக்கும் நாளில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கு என்பதை வைத்து கணித்து அதில் வரக்கூடிய பலன்களைத்தான் சொல்லிட்டு வரேன். ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள் மற்றும் அவங்களோட வாழ்க்கை முறையோடு நான் சொல்லக்கூடிய பலன்களை சேர்த்து வைத்து பார்க்கும்போது ஒரு புரிதல் கிடைக்கும். ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் என்பது அது அவங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்தை வைத்து எடுக்கப்படுவது. ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும். ஒன்றாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட வேற வேற குணாதிசயங்களோட படிப்பு அமைவதற்கு காரணம் கணநொடி வித்தியாசமாக கூட இருக்கலாம். நான் இங்கே சொல்லக்கூடிய ராசி பலன் என்பது ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதக பலன் கிடையாது. இது அந்த ராசியில் உள்ள பல கோடி மக்களுக்கான பொதுவான பலன் என்பதை சொல்லிக்கொண்டு இப்போ நாம ஏப்ரல் மாதத்தில் உள்ள கிரகநிலைகள் எப்படி என்பதை பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பௌர்ணமியில் ஆரம்பிக்குது. மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் செவ்வாய், ராகு, புதன் இருக்கார். மீனத்தில் சனி கிரகமும் மற்றும் சூரியனும் இருக்கிறது. சந்திரன் கன்னிராசியில் இருக்கும்போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. 3ஆம் தேதி செவ்வாயும் 11ஆம் தேதி புதனும் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த இடத்துல மீனத்திற்கு புதன் பெயர்ச்சியான பிறகு நீசம் என்ற அமைப்பை கொண்டு அதன் வலுவை அது இழக்கும். மீனத்தில் செவ்வாய், புதன், சூரியன், சனி என்ற 4 கிரக சேர்க்கை 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு சூரியன் 15ஆம் தேதியில் மேசத்திற்கு நகர்ந்துவிடும். அங்கே சூரியன் உச்சமாகும். 20ஆம் தேதி மேசத்தில் இருந்த சுக்கிரன் ரிஷபத்திற்கு பெயர்ச்சியாகி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். புதன் கிரகமோ மாத இறுதியில் 30ஆம் தேதி மேசத்திற்கு பெயர்ச்சியாகி தன்னுடைய சுயபலம் பெறப்போகிறார். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியில் சித்திரை 1 அன்று சூரியன் மேசத்தில் உச்சமாவதும் குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து தன் சுயபலத்துடன் துலாம், தனுசு மற்றும் கும்பராசியை தன் பார்வையால் புனிதப்படுத்துவதும் பல ராசிக்காரர்களுக்கு நன்மையாக அமையப் போகிறது. செவ்வாய் சனி சேர்க்கை மீனத்தில் 3ஆம் தேதிக்கு பிறகு நடக்கப் போகுது. இதை அக்னி மாருத யோகம் என்று சொல்லுவாங்க. இது சற்று ஆபத்தான யோகமாகும். அதோட புதனும் மீனத்தில் ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு பிறகு நீசமான கதியில் இருக்கும். ஒருபுறம் பார்த்தா சில கிரகங்களால் நன்மைகள் ஏற்படும், மறுபுறம் ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கையினால் பாதிப்பும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த ராசிகளுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை இப்போ பார்க்கலாம். துலாம் ராசி. சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் முதல் 3 பாதமும் கொண்ட துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் 20ஆம் தேதி வரையில் 7ஆம் வீடான மேசத்தில் நட்பாக இருந்து 20ஆம் தேதியிலேயே 8ஆம் வீடான ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறது. 6ஆம் வீட்டில் 4 கிரக சேர்க்கை சனி, செவ்வாய், புதன், சூரியன் என்று அமையப்போகுது. ராகு 5ஆம் இடத்திலையும் கேது 10ஆம் இடத்திலையும் இருக்கும். இதை வைத்து இந்த ஏப்ரல் மாதத்தில் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக பார்க்கும்போது தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் அல்லது புதிய தொழில் தொடங்குதல், புதிய பிரான்ச் ஆரம்பிக்க இந்த ஏப்ரல் மாதம் கிரகங்கள் வலுவான அமைப்பில் இல்லை. ஆனால் தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வது, புதிய வகையில் விளம்பரம் செய்வது மூலமாக லாபத்தை பெருக்கிக் கொள்ளும் அமைப்பு மிக பிரகாசமாக இருக்குது. குருவின் பார்வை துலாம் ராசியின் மீதும் 20ஆம் தேதி வரை சுக்கிரனின் பார்வையும் நேராக துலாம் ராசியில் இருக்கிறதுனால தொழில் மற்றும் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். அரசு ரீதியாக உதவிகள் எதிர்பார்த்து இருந்தால் அது நடக்கும் வாய்ப்பும் உள்ளது. லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் சேங்ஷன் ஆகி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருப்பவர்களுக்கு 6ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை ஒன்றாக இருப்பதால் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் செய்கிற வேலைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில் சின்ன மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு மாற்றம் செய்து கொள்வது,
சின்னதாக ஒரு ப்ரமோஷன் அல்லது சேலரி ஹைக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுவதற்கும் இல்லைன்னா இடமாற்றம் ஏற்படுவதற்கான அமைப்பு மிக குறைவு. முயற்சி செய்யலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மாற்றத்திற்கான தசாபுத்தி நடந்தால் உடனே சக்ஸஸ் கிடைக்கும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் 3, 5 மற்றும் 9ஆம் வீட்டு அதிபதியின் புத்தி நடக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக்கிங்க. பொருளாதாரத்திற்கு முக்கிய கிரகமான குரு மற்றும் சுக்கிரனின் பார்வை ராசியின் மீதே இருப்பதால் நிறைவான பொருளாதாரம் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்க்காம பணவரவும் மகிழ்ச்சியை தரும். பழைய கடன்களை கொஞ்சம் அடைப்பீங்க அல்லது தேவையான பொருள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க. அடுத்து குடும்பம் என்ற அமைப்பை பார்த்தால் சொந்த பந்தங்கள் இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். திருமணமான தம்பதிகளிடையே புரிதல் அதிகமாகி நெருக்கம் கூடும். திருமணம் செய்ய வரன் பார்க்க ஆரம்பிக்கலாமா என்றால் ஆமாம், தமிழ் மாத ரீதியாகவும் கிரகநிலைகள் ரீதியாகவும் நல்ல அமைப்பு இருக்குது. அதனால் வரன் தேட ஜாதகத்தை வெளியில் விடலாம். ஏற்கனவே சில வரன்கள் வந்திருக்கு, அதை பேசி ஃபிக்ஸ் பண்ணலாமா, நிச்சயதார்த்தம் பண்ணலாமா என்றால் அதற்கும் சுபகரங்களான குருவின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையும் கிரீன் சிக்னல் தருதுங்க. தாராளமாக சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாம். உங்கள் பொருளாதாரத்திற்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவோ அல்லது பெரிய லெவல்லையும் செய்யலாம். காதலிப்பவர்களுக்கு உங்கள் காதலில் சந்தோஷமான விஷயங்கள் நடைபெற நிறைய வாய்ப்பு இருக்கு. பிரச்சனையாகி பிரிந்திருப்பவர்கள் கூட ஒன்று சேர நல்ல மாதம் இது. உங்கள் காதலை அடுத்த லெவலுக்கு கொண்டு சென்று மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வீட்டில் பேச்செடுக்கலாம். சம்மதம் கிடைக்க வாய்ப்பு அதிகம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் அருமையாக இருக்குது. நிறைய துலாம் ராசிக்காரர்களுக்கு நற்செய்தி கிடைக்கக்கூடும். ஏற்கனவே குழந்தைகள் உள்ளவர்களுக்கு அவர்களின் வளர்ச்சியை கண்டு சந்தோஷமடைவீர்கள். அவர்களால் பெருமையும் வளர்ச்சியும் உண்டாகும். பெண்களுக்கு இந்த மாதம் 15 முதல் 20ஆம் தேதி வரைக்கும் நாட்கள் அருமையாக இருக்குங்க. சுக்கிரன் ராசியை பார்க்கும் காலம் வரையில் உங்களுக்கு பொருளாதாரம், குடும்ப அமைதி, உங்கள் ஆரோக்கியம், மற்றவர்களிடமிருந்து பாராட்டுக்கள், மன நிம்மதி, உற்சாகம், பொருள் சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதே சமயம் 20ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 8இல் போகும்போது எல்லாமே கொஞ்சம் குறையும். செலவுகள் வரலாம், அலைச்சல்கள் ஏற்படலாம், தலைவலி, தலைபாரம், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறது, வீட்டில் தேவையில்லாத விவாதங்களும் வரலாம். கடைசி 10 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, போதுமானது. மாணவர்களுக்கு இந்த மாதம் 6ஆம் வீட்டில் புதன் கூட 3 கிரக சேர்க்கை படிப்பாகட்டும் விளையாட்டாகட்டும் போட்டியை தூண்டக்கூடிய அமைப்பை கொண்டுள்ளது. அப்போது இது உங்களுக்கு ஒரு சோதனை காலம்தான். ஆனால் சக்ஸஸை எட்டி பிடிக்கும் காலமும் இதுதான். கொஞ்சம் உங்களுடைய எஃபர்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணி படிப்பில் கவனம் செலுத்தினீங்கன்னா போதும், வெற்றி நிச்சயம். மாணவர்களுக்கு சாதகமான நேரமாக உள்ளது. ஆரோக்கியம் என்று பார்த்தால் துலாமை பொறுத்தவரையில் இந்த மாதம் நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தாலும் உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். 6ஆம் வீட்டில் உஷ்ணகிரகங்களான செவ்வாய் மற்றும் சூரியன் இருக்கு. சனி சேர்க்கை வேறு. வாயு தொந்தரவுகள், அஜீரணம், வயிற்றுப்போக்கு, முதுகுவலி, கால் உளைச்சல் போன்றவை வரலாம். முறையான உடல் பயிற்சியும் கொஞ்சம் உணவில் கவனமும் வேண்டும். முதியவர்களுக்கு யாரிடமும் நீங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக பேச்சு வச்சுக்காம ஆன்மீக ரீதியாக மனதை செலுத்தினால் போதுமானது. நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நன்மையை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் தான் உள்ளது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாத அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெளிர் நீலம் மற்றும் சில்வர் நிறம். ஏப்ரல் மாதத்தில் 19, 20, 21ஆம் தேதியில் சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் மற்றும் புதிய பயணங்களை தவிர்ப்பது நல்லதாகும். ஆக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையப்போகிறது. நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலை புதுசாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன் பார்க்க எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்கள். சிறு கட்டணத்திற்கு உட்பட்டது தான். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.